விருச்சிகம் பெரிய செக் இருக்கு. என்னது அதை பத்தி இந்த வீடியோக்குள்ள நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் மட்டும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாம வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரலான விஷயங்கள் கூட அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ராசி பலன் இதுதான் நடக்கும், உங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுவா சொல்லாம நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய ஹிடன் அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் கூட நம்ம சேனல்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி மந்த் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம ஜோதிடத்தை பத்தின நிறைய ஜென்ரலான வீடியோஸ் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஜாதகத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கிறோம். ஆனால் ஜாதகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஜாதகம் தேவையே இல்லைங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இந்த பர்த் டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும். உங்கள் ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். வேறு டைம் ஜோனில் இருந்தால் கூட, வேறு கண்ட்ரியில் நீங்கள் இருந்தால் கூட உங்களோட டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டாக இருக்கு, நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் முதல்ல பார்க்கணும். ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 7வது இடத்துல இருக்கு. ராசிக்கு உச்ச குருவுடைய பார்வை கிடைக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் 7வது இடத்துல இருந்து சனி பார்வையை வாங்கியிருக்கு. செவ்வாய்க்கு சனி பார்வையோ சனி இணைவோ ஏற்படக்கூடாது. மனக்குழப்பம், பய உணர்வு, மந்தம், விபத்து, வழக்கு மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க. செவ்வாய் சனி தொடர்பு வந்துருச்சுனாலே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஓகே, ராசிக்கு 2வது அதிபதி தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மனைவி, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு குறையுமே இருக்காது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ராசிக்கு குரு தொடர்பு கிடைச்சதும், தனாதிபதி குரு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா உச்ச நிலையில இருக்கிறதும் பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. அடுத்தது ராசிக்கு 3, 4வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி பாத்தீங்கன்னா குரு வீட்டுல குருவுடைய பார்வையில இருக்கு. உச்ச குருவுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 2 ஆதிபத்தியங்களும் நல்லா இருக்கும். வீடு, வாகனம், கல்வி, தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. அடுத்தது குழந்தைகள் சார்ந்த விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இளைய சகோதரன், முயற்சி, புகழ், உதவி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். எதிர்பாராத ஒரு நபரால உங்களுக்கு உதவி கிடைக்கிறது. சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது. புகழ் சார்ந்த விஷயம், சில பேர் புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது, சினிமா துறையில பாத்தீங்கன்னா சடனா ஒரு லைம்லைட் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ராசிக்கு 5வது இடம், 5வது இடத்துல சனி இருந்ததுனால விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டு வரும். குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, எஜுகேஷன் பிரேக் இருக்கு, படிக்க போக மாட்டாங்க, அரியர்ஸ் வச்சிருக்காங்க, சிக்காகுறாங்க. இந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா இது மட்டும்தான் இருந்துருது. ஸோ ஒரே ஒரு குறை அப்படின்னு என்னன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை தான் இருந்தது. இப்ப அது எல்லாமே உங்களுக்கு சரியாகிறத பார்ப்பீங்க. ஸோ அந்த காரகத்துவம்னு சொல்லக்கூடிய சனியுடைய காரகத்துவமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி 1, 6வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பலவீனமாயிருக்கு. வேலையில ஒரு தடுமாற்றம், வேலையில ஒரு பிடித்தம் இல்லாத மாதிரியான நிலைமை, வேலையில ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லைங்க, புதுசா ஜாப் மாறலாமா, ஒரு ப்ரெஷரா இருக்கு, இப்படி போகும். உங்களுக்கு 45 நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கிறது நல்லது. வேலை செய்யற இடத்துல உங்க ஹெச்ஆரோட, உங்க மேனேஜரோட தேவையில்லாத வாக்குவாதம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ராசிக்கு 7வது இடத்துல செவ்வாய் இருக்கு. 6வது அதிபதி 7வது இடத்துல இருக்கிறதுனால மனைவி சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பா சில தகராறுகள், கருத்து வேறுபாடுகள் மாதிரியான விஷயம் நடக்கும். காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன்கள் சொல்றதுக்கு இந்த மாசம் எதுவுமே இல்லை. என்னங்க குரு பயிற்சி எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க, அள்ளி கொடுத்துருவோம், குரு பார்வைப்படுதுன்னு சொல்றாங்களே ராசிக்கு, எங்களுக்கு எந்த சேஞ்சும் நடக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அதான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் பெரிய செக் இருக்கு. என்னன்னா ஒரு 45 நாளைக்கு உங்களால எங்கேயுமே நகல முடியாத மாதிரி ஒரு செக் இருக்கு. ஏன்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பலவீனமாயிருக்கு. திருமணம் சார்ந்த விஷயம், மனைவி, காதல், கூட்டு தொழில், நண்பர்கள் சார்ந்த விஷயம் எல்லாமே அடிவாங்கும். ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. ராசிநாதன் என்னதான் இருந்தாலும் செவ்வாய் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு ஒரு மாதிரி பலவீனமாக கூடாது. ராசிநாதன் வந்து பலவீனம் அப்படின்னா என்ன? பகை நீச மாதிரியான இடத்துல இருக்கிறது, 6, 8, 12ல மறைகிறது,
சனி ராகு மாதிரியான பாவ கிரகங்களுடைய தொடர்பை பெறுறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் பலவீனம், வீக் ஆகுறதுன்னு அர்த்தம். ஸோ வீக்கா இருக்கு ஒரு 45 டேஸ்க்கு. சில பேருக்கு வந்து சொந்த ஜாதகத்துல யோக தசை தான் போகுதுன்னா பெரிய அளவுலலாம் இந்த கஷ்டத்தை கொடுக்காது. செவ்வாய் பலவீனமானனால கஷ்டங்கள்லாம் பெருசா இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி ஒரு விஷயத்த வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி, க்ளூவே இல்லாத மாதிரி இருக்கும். ப்ராக்ரஸ் கொஞ்சம் டிலே ஆகும். இப்படிதான் இருக்கும். பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது. சொந்த ஜாதகத்துல அவயோக திசை போச்சுன்னா ஒரு 45 நாளைக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது உண்மை. ஸோ இதுதான் நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம். எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. டிராவல் பண்ணும்போது முக்கியமா ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது ராசிக்கு 8வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா குருவோட இணைவுல இருக்கு. 8வது இடத்துல சூரியன் இருக்கு. ஸோ அரசு அதிகாரிகளால லாபம், தூர இடத்துல இருந்து உங்களுக்கு வருமானம், தலைமை பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். 8வது அதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். 8வது அதிபதி 9வது இடத்துல இருக்கு, குருவோட இணைவுல இருக்கு. பாக்கியஸ்தானம் ஆல்ரெடி நல்லா இருக்கு. பூர்வீகம், தந்தை, தந்தை வழி உறவுக்காரங்க, இவங்க எல்லாரையும் டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானம். பாக்கியங்கள்னா என்ன? திருமண பாக்கியம் கிடைக்கிறது. ரொம்ப நாளா திருமணம் ஆகல, தள்ளி போயிட்டே இருக்கு, திருமண பாக்கியம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. காசு இருக்கு, நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா பணம் இருக்குங்க ஆனா அனுபவிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா? பாக்கியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான். கையில காசு இருந்தா கூட அதை அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கணும்ல, அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வீடு கட்டுறது, வாகனம் அமைகிறது, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. ஜீவனாதிபதி 8வது இடத்துல மறைஞ்சிருக்கு, வருமானமே வராதுன்னு சொல்ல முடியாது. தனாதிபதி நல்லா தானே இருக்கு, உச்சமா இருக்குல்ல, சோ அதை பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா கேதுவோட இணைவுல இருக்கு. சுக்கிரன் இருக்கிற இடத்த வளர்க்கும். 10வது அதிபதி வந்து 8வது இடத்துல மறைஞ்சிருச்சு, வீக் ஆயிடுச்சு அப்படி மட்டுமே முடிவு பண்ண முடியாது. தனாதிபதி, தனஸ்தானம், ஜீவனஸ்தானம் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ ஜீவனஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அரசியல் சார்ந்த விஷயம், இரும்பு, ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் மாதிரியான விஷயங்கள்லாம் இருப்பீங்க இல்லையா? ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்குலாம் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல பணப்புழக்கம் இருக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 11வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன். புதன் தான் உங்களுக்கு 8, 11வது அதிபதி. அதாவது நான் இப்ப இந்த அதிபதினு சொல்றதெல்லாம் உங்க ராசிப்படி சொல்லிட்டு இருக்கேன். உங்க லக்னப்படி அது மாறுபடும். சரியா? லக்னம் அப்படின்னா சில பேருக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. லக்னம்னா உங்க ஜாதகத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். உங்க லக்னாதிபதி எப்படி இருக்கு? லக்னாதிபதினா உங்களை டினோட் பண்ணக்கூடிய விஷயம். அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராசி பலன்ல எனக்கு ஒண்ணு சொல்றாங்க, ஒண்ணு நடக்குது. ஏன் நடக்குது? விருச்சிக ராசிக்காரங்க உங்களை மாதிரியே நிறைய பேரை பாக்குறீங்க. உங்களை விட நல்லா இருக்கிறவங்களையும் பாக்குறீங்க, உங்களை விட ஒரு பிலோ ஆவரேஜான லைஃப்ல வாழ்றவங்களையும் பாக்குறீங்க. எதனால இந்த டிஃபரன்சஸ்? ஏன்னா அவங்க வேற லக்னத்துல பிறந்திருப்பாங்க, அவங்களுடைய லக்னாதிபதி வேறையா இருக்கும். உங்க லக்னாதிபதியை விட அவங்க லக்னாதிபதி கொஞ்சம் பலமாவோ பலவீனமாவோ இருக்கும். அவங்களுக்கு யோக தசை நடக்கலாம். யோக தசை நடக்கிறவங்க உங்களோட சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இவ்வளோ விஷயம் சேர்ந்ததுதான் அஸ்ட்ராலஜி. நிறைய காம்பினேஷன் சேர்ந்தது. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில வந்து எங்களுக்கு பலன் சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? கமெண்ட்ல வந்து கேக்குறீங்க இல்லையா, எனக்கு வேலை கிடைக்குமா? 6வது அதிபதி நல்லா இருக்கு, நீங்க கோச்சாரத்துல 6வது அதிபதி நல்லா இருக்கு, வேலை கிடைக்கும்னு சொல்லுவேன். ராசிக்கு குரு பார்வை இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா உங்க ஜாதகத்துல எப்படி போயிட்டு இருக்கு? கோச்சார பலன்களே வேலை செய்யாதுன்னா கண்டிப்பா வேலை செய்யும். ஜாதகத்துல யோக தசை போச்சுன்னா அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இருக்கும். ஜாதகத்துல அவயோக தசை போச்சுன்னா கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு 50% லிமிட் ஆயிரும். அதே மாதிரி கோச்சாரத்துல வந்து தப்பான ஒரு கோச்சார அமைப்பு இருக்கு, கிரக நிலைகள் நல்லா இல்ல, ராசிப்படி கெடுதல் நடக்கிற மாதிரி இருக்குன்னு ராசி பலன்கள்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம்னா நீங்க அதுல தப்பிப்பீங்களா? அப்படின்னா உங்க ஜாதகத்துல யோக தசை நடக்குதா? யோக தசை நடக்கிறவங்க ஓரளவுக்கு தப்பிச்சுப்பாங்க. அவயோக தசை போயிட்டு இருக்குன்னா அந்த ஃபேஸ் ரொம்பவே கஷ்டம் தரக்கூடிய ஒரு ஃபேஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதாங்க. ஸோ ஜாதகம் அப்படிங்கிறது நிறைய காம்பினேஷன் சேர்ந்தது. கோச்சாரம், தசாபுத்தி, லக்னம், அந்தரம், இவ்வளோ விஷயங்களையும் சேர்த்து வச்சுதான் பலன்கள் சொல்ல முடியும். ஒரு வரியில ஒரு ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாதகம் இல்லைன்னா ராசி, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். உங்க ஜாதகத்துல சில விஷயங்கள் கரெக்டா இல்லைன்னா கூட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாதகம் வாங்குறோம் இல்லையா, அதுல உங்களுடைய விஷயங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கும். ஒரு இதுல மிஸ் ஆனாலும் இன்னொரு இதுல ரொம்ப அக்யூரேட்டாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டட் தாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா
சில நுணுக்கங்களை சொல்ல மாட்டாங்க அஸ்ட்ராலஜர்ஸ். இப்ப இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி யாரும் கேட்காம இருந்தீங்க, ஏன்னா வீடியோஸ்ல நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் கொஞ்ச நாளா சொல்றது இல்ல பரிகாரம் பத்தி. இப்ப திருப்பி அகைன் எல்லாரும் பரிகாரம் சொல்லுங்கிற மாதிரி கேக்குறீங்க. பரிகாரம் அப்படிங்கிற ஒண்ணு வேதிக் அஸ்ட்ராலஜில இல்ல. சில ஜோசியர் சொல்றாங்களே, அவங்க பரிகாரம் சொன்னாங்க, அதை சொல்லி நாங்க பண்ணி எங்களுக்கு நடந்துருச்சே, அப்புறம் எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு நீங்க கேட்பீங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, உங்களுக்கு யோக தசை யோக புத்தி எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத இந்த சார்ட்டை பார்த்தோன்னா அஸ்ட்ராலஜருக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதை மார்க் பண்ணிப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, 30 நாள்ல நடக்கும். இந்த கோயிலுக்கு போங்க, 60 நாள்ல நடக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கணக்கை சொல்லுவாங்கங்க. கோவிலுக்கு போங்கங்கிற சொல்றத கூட ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குதுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்கேமாவே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அது எப்படின்னா, அவங்களுக்கு அந்த நாள் தெரியுது, எப்ப வந்து கிரகங்கள் மாறுது, எந்த டைம் அவங்களுக்கு தசாபுத்தி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அதை வச்சுட்டு பரிகாரம் சொல்லுவாங்க. பரிகாரம் பண்ணனாலதான் நடந்துச்சுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலி ஃபேக்ட் என்னன்னா, தசாபுத்தி மாறினால உங்களுக்கு டைம் மாறிடுச்சு, நல்ல விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ அதுதான். இப்படி நிறைய நுணுக்கங்கள் இருக்கு அஸ்ட்ராலஜில. ஸோ நான் சொன்ன அந்த 45 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாசம் உங்களுக்கு பெருசா சிறப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில தடங்கல்களோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறனால பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.